உங்களுக்கு உண்டு இயற்கையாகவே. அப்போ அந்த இடத்த குரு பார்த்துட்டு பொதுவாக என்னென்னா குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் பூராமே வலுத்துக்கும். இப்போ 2ஆம் இடத்தை எப்படி நம்ம பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்வை 5, 7, 9. அப்போ அந்த குரு நேரடியாக 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சம்மந்தப்பட்டிருக்காங்களா. அப்போ கல்லூரி படிப்பை படிக்கக்கூடிய தகுதி கண்டிப்பாக உண்டு இந்த பொண்ணு. ஏன்னு கேட்டால் சூரியன் புதன் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால குருவும் பார்க்குறதுனால இப்போ கல்லூரி படிப்பை கண்டிப்பாக படிப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்ப்பாங்கன்னா அடுத்து தொழிலை தான் கேட்பாங்க, கல்யாணத்தை பற்றி கேட்பாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது. ராகு கேதுன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு இயற்கையாக ராகு கேது நாகதோஷம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால நம்ம நாக தோஷம் உள்ள கோவிலுக்கு போனோம்னா நிவர்த்தி ஆகிடும். ஆனால் நம்ம கோவில்லையும் இங்கே ராகு கேது திருத்தலாம் நம்ம கோவில்லையும் உண்டு. கரியமாணிக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவில்லையும் நம்ம பரிகாரம்